ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரேண்டமான ஃப்ரைடே விளாக் பார்க்கலாமா? எந்திரிச்சு நான் சொன்ன மாதிரி தூங்கி எந்திரிச்சு எல்லா வேலையும் க்ளீன் பண்ணி அப்படியே பழச்சுன்னு ஆக்கிட்டேன் வீட்டவே. அதுக்கப்புறம் துணி மட்டும் மேலேருந்து எடுத்துகிட்டு வந்து கீழே போட்டிருந்தேன். அப்புறமா மடிச்சிக்கலான்ட்டு பாயத்தலகானெலாம் எடுத்து வச்சு வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி குளிச்சுட்டு நானும் வந்துட்டேன். இன்றைக்கி வந்து என்கிட்ட ஒரு புது ஸ்கர்ட் இருந்துச்சு. எப்போவுமே அம்மாட்ட திட்டு வாங்கிட்டே இருக்குமென்ட்டு ஒரு வழியாக புது ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு பத்தி சாம்பிராணிலாம் பற்ற வச்சுட்டு நான் வந்து தொழுதுட்டேன். ஒரு ரேண்டமான ஃப்ரைடே நான் மட்டும் இருந்தேன்னா இப்படி தான் இருக்கும். செம்மையாக இருந்துச்சு. சரி, தொழுகிறதுக்குள்ளே முட்டை வேக போட்டுலான்ட்டு அப்படியே முட்டையும் வேக போட்டு நான் போய் தொழுக போயிட்டேன். ரொம்ப ரிலாக்ஸாக பொறுமையாக தொழுதுட்டு இருந்தேன். நல்லா இருந்தது. இன்னைக்கு டேவே வந்து ஒரு மாதிரி காமாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த மாதிரி இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேசிக்காக. ஸோ வீடு ஃபுல்லாக மந்திரவாதி இது மாதிரி ஊதுபத்திலாம் ஏற்றி வச்சுட்டு இந்த மாதிரி தொழுது முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா பசிக்கும். அப்போ சாப்பிட்றது சூப்பராக இருக்கும். ஸோ மதியானத்துக்கு வந்து முட்டை எக்ஸ்ட்ரா சேர்த்து பருப்பு சாப்பாடு சாப்பிட்டேன். ஈவினிங்காக வந்து இந்த முந்திரி கொத்து ரெசிபி செஞ்சு என்னோட டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்த விளாக்ல பார்க்கலாம். இதோட ரெசிபி அடுத்து அப்லோட் பண்ணுறேன்.